காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் பார்த்துடலாம். நான் இன்டகிரேட்டட் அக்கௌண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்னென்னா நான் இன்டகிரேட்டட் அக்கௌண்ட்ஸ்னால் ஜிஎல்ஏங்கிற அக்கௌண்ட்டு நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ மெயின் ஹெட்டிங்லாம் எப்படின்னா ஸ்டோர்ஸு, அப்புறம் வேஜஸ்ஸு, அப்புறம் டைரக்ட் என்ட்ரி, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட், செல்லிங் ஓவர்ஹெட். ஸோ மேஜராக அந்த காஸ்ட் ஷீட்டில் நம்ம போடுவோம்ல, ஆர்எம், டிஎல், டிஇ வர்றது ப்ரைம் காஸ்ட்லாம் வராது. இப்போ எஃப்ஓஹெச், ஏஓஹெச், எஸ்ஓஹெச். ஓகேவா? ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா 2 வரும். எப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி ப்ளஸ் பிஎன்எல். ஓகேவா? அது அப்புறமா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆர்எம்லாம் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ரெண்டாக படிச்சுக்கலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன், டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல், நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ். ஓகேவா? இப்போ பர்ச்சேஸ்னால் என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு வந்து ஸ்டாக் உள்ளே வருதா? அப்போ உள்ளே வருது. ஸ்டோர்ஸ் தான் டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ ஸ்டோர்ஸு டு ஜிஎல்ஏ. அதோட அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி தான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், ஜிஎல்ஏ டு ஸ்டோர்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட் 2 முடிஞ்சிருச்சா? அடுத்து டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல். நம்ம காஸ்ட் ஷீட்டில் டைரக்ட்டுன்றதெல்லாம் வந்து ப்ரைம் காஸ்ட்டில் சேர்த்துது. ஸோ அதெல்லாம் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸில் பண்ணுற மாதிரி. இன்டைரக்ட்னால் நம்ம வந்து ஆஃப்டர் ப்ரைம் காஸ்ட் என்னென்ன ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட், ஏஓஹெச், எஸ்ஓஹெச் எல்லாம் வருது. ஸோ டைரக்ட் மெட்டீரியல் வந்து டபிள்யூஐபி டு ஸ்டோர்ஸு, இன்டைரக்ட்னால் வந்து ஓவர்ஹெட்ஸ் டு ஸ்டோர்ஸ். ஓகேவா? அடுத்து நார்மல் லாஸ்னால் நம்ம ப்ராசஸ் காஸ்டிங்கில் படிச்சிருப்போம். எப்படின்னா நார்மல் லாஸை வந்து நம்ம காஸ்ட்டோடு ஆட் பண்ணிடுவோம். அப்நார்மல் லாஸ் தான் காஸ்டிங் பேண்டல் போகும். அந்த மாதிரி நார்மல் லாஸ்னால் ஆடட் டு காஸ்ட். அதனால அது என்னது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் ஆட் பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நார்மல் லாஸ்னால் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் டு ஸ்டோர்ஸ். இதே அப்நார்மல்னால் காஸ்டிங் பேண்டல் டு ஸ்டோர்ஸ். எல்லாத்துலேயுமே 2 ஸ்டோர்ஸ் தான் வரும். டபிள்யூஐபி டு ஸ்டோர்ஸ், ஓவர்ஹெட் டு ஸ்டோர்ஸ், எஃப்ஹெச் டு ஸ்டோர்ஸ், காஸ்டிங் பேண்டல் டு ஸ்டோர்ஸ். ஓகேவா? எல்லாத்துலேயுமே வெளியில் போகுது. மெட்டீரியல் இஷ்யூடுங்கிறனால வெளியில் போகிறதுங்கிறனால ஸ்டோர்ஸ் வந்து கிரெடிட் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து வேஜஸில் 3 தான். பெய்டு ஆர் இன்கர்டு, டைரக்ட், இன்டைரக்ட். ஓகேவா? ஸோ பெய்டு ஆர் இன்கர்ட்னா சாதாரணமாக எக்ஸ்பென்ஸ் பே பண்ணாங்கன்னா எப்படி வரும்? எக்ஸ்பென்ஸ் டு கேஷ் ஆர் பேங்க் இருக்கும்ல, அது மாதிரி வேஜஸ் டு ஜிஎல்ஏ. இங்கே எப்படி ஸ்டோர்ஸ் டு ஜிஎல்ஏ இருக்கோ அது மாதிரி வேஜஸ் டு ஜிஎல்ஏ. அதே மாதிரி டிஇ டு ஜிஎல்ஏ, இதுவும் டிஇன்னு சேர்த்து சொல்லிடலாம். ஸோ வந்து டைரக்ட் லேபர்னால் டபிள்யூஐபி. இங்கே எப்படி டைரக்ட் மெட்டீரியல் வந்து டபிள்யூஐபி டு ஸ்டோர்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி டபிள்யூஐபி டு வேஜஸ், அதே மாதிரி டபிள்யூஐபி டு டிஇ. ஓகேவா? இன்டைரக்ட், இங்கேயும் இன்டைரக்ட் வந்து ஓவர்ஹெட்ஸ் டு ஸ்டோர்ஸ், இங்கே இன்டைரக்ட் வந்து ஓவர்ஹெட்ஸ் டு வேஜஸ். இங்கே இன்டைரக்ட் வராது, ஏன்னா இதுவே டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அடுத்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸு, ஏஓஹெச், எஸ்என்ஓஹெச். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்கர்ட் ஆர் பெய்டு பார்க்கணும், அப்சர்வ்டு பார்க்கணும், அப்புறம் அண்டர் ஆர் ஓவர் அப்சார்ப்ஷன் பார்க்கணும். ஸோ இன்கர்ட் ஆர் பெய்டு எப்போவுமே இங்கே என்ன போடுவோம்? எக்ஸ்பென்சஸ் டு ஜிஎல்ஏ போடுவோமா? அதே மாதிரி தான் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் டு ஜிஎல்ஏ, ஏஓஹெச் டு ஜிஎல்ஏ, எஸ்ஓஹெச் டு ஜிஎல்ஏ. கரெக்டாக? இப்போ அப்சார்ப்டுனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று வரும். அதாவது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்னா டபிள்யூஐபி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்னா எஃப்ஜி, செல்லிங் ஓவர்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இங்கே டபிள்யூஐபி டு ஸ்டோர்ஸ், இங்கேயும் டபிள்யூஐபி டு வேஜஸ், இங்கே டபிள்யூஐபி டு டிஇ. அதே மாதிரி இங்கேயும் டபிள்யூஐபி டு எஃப்ஓஹெச் போட்டுடுறீங்களா? ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் முடிஞ்சிருச்சு. அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்லேருந்து எஃப்ஜி ஆகிடும். அடுத்து எஸ்ஓஹெச்சில் சிஓஎஸ் ஆகிடும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து அண்டர் ஆர் ஓவர் அப்சார்ப்ஷன். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா அண்டர் அப்சார்ப்ஷன்னா காஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்பென்சஸை வந்து கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ அண்டரில் போட்டுருங்க எக்ஸ்பென்சஸை, டு எஃப்ஓஹெச், ஏஓஹெச், எஸ்ஓஹெச். ஓவர் அப்சார்ப்ஷன் ஓவரில் போட்டுருங்க, எஃப்ஓஹெச், ஏஓஹெச், எஸ்ஓஹெச். பேலன்ஸ் எங்கே போடணும்? காஸ்டிங் பிஎன்எல். ஓகேவா? அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. சாதாரணமாக ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி இப்போ எஃப்ஜியோட ட்ரான்ஸ்ஃபர் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டபிள்யூஐபி எஃப்ஜி ஆகுது. எஃப்ஜி காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸா? ஸோ இது அப்படியே வந்து ரிவர்ஸில் போகும்.
P&L to COS, COS to FG, FG to WIP. ஓகேவா? நம்ம வந்து லெட்ஜர் மாதிரி போடும்போது ஈஸியாக அது புரியும். ஸோ க்ளோஸ் பண்ணுறதும் அது பார்க்கலாம். அடுத்து காஸ்டிங் P&L. காஸ்டிங் P&L வந்து நார்மல் P&L மாதிரி தான். அதாவது சேல்ஸ் கிரெடிட்டில் போடுவோம், ப்ராஃபிட்டை டெபிட்டில் போடுவோம், லாஸ் வந்துச்சுன்னா அது கிரெடிட்டில் இருக்குமா. ஸோ இது எல்லாமே GLA மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த இது கிடையாது, நான் இன்டகிரேட்டட் அக்கௌண்ட்ஸ். ஸோ GLA டு P&L, லாஸும் GLA டு P&L, ப்ராஃபிட்னா P&L டு GLA, அவ்வளோதான். இப்போ செட் ஆஃப் பண்ணுவோம்ல, அதாவது க்ளோசிங் நம்ம லெட்ஜர் மாதிரி போடுவோம். இது வந்து ஜேர்னல் என்ட்ரி. லெட்ஜர் மாதிரி போடும்போது க்ளோசிங் சீக்வன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஓவர் ஹெட் கண்ட்ரோல்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? எல்லா ஓவர் ஹெட்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் RM க்ளோஸ் பண்ணோம், அப்புறம் WIP க்ளோஸ் பண்ணோம், அப்புறம் FG க்ளோஸ் பண்ணோம். அப்புறமா தான் COS காஸ்டிங் P&L, GLA கடைசியாக தான் GLA க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் டேலி ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரியோட சம்மரி மாதிரி பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டோர்ஸு, வேஜஸ்ஸு, DE இங்கே நான் போடலை, ஆனால் DE போட்டுக்கலாம். FOH, AOH, SOH. தனியாக ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியும் காஸ்டிங் P&L-ம் இருக்குது. இப்போ ஸ்டோர்ஸ்னால் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், டைரக்ட் இன்டைரக்ட், நார்மல் அப்நார்மல் லாஸ். ஓகேவா? பர்ச்சேஸ்னால் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், ஸ்டோர்ஸ் டு GLA. பர்ச்சேஸ் ரிட்டர்னா இதோட அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி, GLA டு ஸ்டோர்ஸ். டைரக்ட்னா WIP, ஸோ WIP டு ஸ்டோர்ஸ். இன்டைரக்ட்னா ஓவர்ஹெட்ஸ் டு ஸ்டோர்ஸ். நார்மல்னா காஸ்ட்டோடு ஆட் பண்ணிடுவாங்க, ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் டு ஸ்டோர்ஸ். அப்நார்மல்னா காஸ்டிங் P&L டு ஸ்டோர்ஸ். இதே வேஜஸ்னால் இன்கர்டு, அதே தான், வேஜஸ் டு GLA. அடுத்து DEக்கும் அதே மாதிரி தான், DE டு GLA வரும். அடுத்து டைரக்ட்னாலே WIP டு வேஜஸ். இங்கே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கும் WIP டு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இன்டைரக்ட்டுக்கு ஓவர்ஹெட்ஸ் டு இன்டைரக்ட் வேஜஸ், அது வேஜஸ். DEக்கு இன்டைரக்ட் வராது. ஸோ இது முடிஞ்சிச்சா? அடுத்து FOH, AOH, SOH. இன்கர்ட்னாலே எக்ஸ்பென்சஸ் டு GLA, அதாவது இங்கே எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான். FOH டு GLA, AOH டு GLA, SOH டு GLA. அப்சார்ப்டுனா மூணாக மாறும். FOHனா WIP, AOHனா FG, SOHனா COS. அடுத்து அண்டர் ஆர் ஓவர் அப்சார்ப்ஷன். அண்டர்னா எக்ஸ்பென்ஸ் வந்து கீழே போடணும், P&L டு ஓவர் ஹெட்ஸ். ஓவர்னா ஓவரில் ஓவர் ஹெட்ஸ் போடணும், டு P&L. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரினா இது அப்படியே ரிவர்ஸில் போடணும், P&L டு COS, COS டு FG, FG டு WIP. காஸ்டிங் P&Lனா நார்மல் P&L மாதிரி, சேல்ஸு, லாஸு, ப்ராஃபிட்டு, GLA டு P&L, GLA டு P&L, P&L டு GLA ப்ராஃபிட் வந்தா. ஓகேவா? அவ்வளோதான்.